பிறப்பால் தனி உரிமை கொடுக்கக்கூடிய அந்த ப்ரிவிலேஜ் கொடுக்கக்கூடிய அந்த கான்செப்டை அதை பார்ப்பனியம்னு சொல்கிறீங்க, வர்ணாசிர தர்மன்றீங்க, சனாதன தர்மன்றீங்க, நீங்கள் எதிர்க்கிறீங்க. அதே தானே வாரிசு அரசியலுக்கு பொருந்தும். பிறப்பால் தானே ஒருத்தருங்க அந்த தகுதி வருது. தன்னுடைய உழைப்பாலேயோ திறமையாலேயோ வருதை விட ஃபைனலாக செலக்ட் ஆகும்போது பிறப்பால் தானே அவர் அந்த தகுதிக்கு வருகிறார். வாரிசு அரசியல் என்பது இன்னாருக்கு மகனாக பிறந்ததால் மட்டும்தான் ஒருத்தர் எம்பி ஆகிறாரு. வேறு எந்த பெரிய தகுதியும் அவருக்கு கிடையாது. கட்சி முழுக்க 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 ஒரு குடும்பத்தின் கண்ட்ரோலில் தான் இருக்குது. இது நீண்ட காலத்துக்கு இவங்களுக்கு நன்மையை கொடுக்காது. இது கிரைசிஸ் இல்லாத வரைக்கும் இவங்களுக்கு ஓடும். கிரைசிஸ் வரும்போது பெரிய சிக்கலை இவர்கள் சந்திப்பார்கள். இதை ஆதரித்து பேசுவதும் இதில் என்ன தவறு என்று கேட்பதும் ஐ எம் சாரி, மிக 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 தவறான, ஏற்றுக்கொள்ள முடியாத, ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு பேச்சு என்று தான் நான் பார்க்கிறேன். எப்படி சொல்கிறதுனா, ஒரு டிக்னிஃபைடு வே, ஒரு டீசென்ட் வே இருக்குது. க்ரூடாக நீங்கள் வாரிசு அரசியலை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. ஸ்டாலினை கொண்டு வந்தது கலைஞர் ஒரு டிக்னிஃபைடாக கொண்டு வந்தார். இப்போ நீங்கள் ரொம்ப குரூரமாக அதை இன்ஜெக்ட் பண்ணுறீங்க. இந்தியாவோட தமிழ்நாட்டோட அரசியலில் பாடி பாலிட்டிக்னு அதில் அப்படி இன்ஜெக்ட் பண்ணுறீங்க. நீங்கள் இன்றைக்கி எல்லாம் நல்லா இருக்குது, வண்டி ஓடுது. நாளைக்கு ஒரு பெரிய கிரைசிஸ் வரும்போது தான் சிக்கல் இருக்குது. சீனியர்ஸுக்கு ஒரு கோபம் இருக்குது, அது சுயநலம் சார்ந்த கோபம். தொண்டனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவன் இதை ஏற்றுக்கிறான். அவனுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. என்றைக்கு இருந்தாலும் நடக்க போது இன்றைக்கி நடந்துட்டு போட்டோம். சோழர்கள் ஆட்சி காலத்தில், பாண்டியர்கள் ஆட்சி காலத்தில், சேர மன்னர்கள் ஆட்சி காலத்தில் தேனும் பாலும் தான் ஓடிச்சு. மாதம் மும்மாறி போயிருந்தது மண்ணான்வான். மாறு வேஷத்தில் போய் மன்னன் பார்ப்பான் எல்லாத்தையும். கண்ணுக்குட்டி செத்து போச்சுன்னா தேர்கால வச்சு தான் மகனையாக கொண்டான். அந்த அளவுக்கு நீதி பரிபாலனம் நடந்தது. ஐயா கனவான்களே, நான் மன்னராட்சிக்கு திரும்ப போய்விடலாமா? வாரிசு அரசியலை எதன் பொருட்டும் நியாயப்படுத்தாதீர்கள் நண்பர்களே. நீங்கள் அறிந்தோ அறியாமலோ ஜனநாயகத்திற்கு கொல்லி வைத்து கொண்டிருக்கிறீர்கள். அதில் ஏன் நமக்கு அதிக கோபம் வருதுன்னா, இந்த 3.5 வருஷமாக பேசாத பேச்சு கிடையாது. சமூக நீதி, காலையில் எந்திரிச்சா பல்லு தேய்க்கிற வரைக்கும் படுக்க போகிற வரைக்கும் சமூக நீதி. தூக்கத்துலேயும் அதே தான் பேசுவானுங்க, சமூக நீதி. பல்லு தேய்க்க ஆரம்பித்தா படுக்க போகிற வரைக்கும் திராவிடியன் மாடல். மற்றவங்களோட நாங்கள் வசந்தவங்க. ஆனால் செய்யறது, முதலமைச்சர் செயல்பட முடியாமல் இருந்தால்தான் துணை முதலமைச்சர். அதற்கு அவசியமே இல்லை. முதலமைச்சர் பூரண உடல் நலத்துடன் இருக்கிறார். பொலிட்டிக்கல் கம்பல்ஷன்ஸ் பார்ட்டிக்கு உள்ளேயும் வெளியிலையும் இல்லை, மெஜாரிட்டி இருக்குது. கட்சிக்குள்ளேயும் சேலஞ்சஸ் கிடையாது. அப்போ 3வது ஒரே ஒரு காரணம் தான், பவர் ஃபேமிலிக்குள்ளேயே இருக்கணும். அப்போ ஜனநாயகன்றது என்ன, சமூக நீதின்றது என்ன? ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எல்லாரும் எதிர்பார்த்தது போலயே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவர் அறிவிப்பு வந்திருக்கு. துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது. அதற்கான பதிலாக அமைச்சரவையிலும் மாற்றம். இதை பற்றி நீங்கள் நிறைய பேசிட்டு தான் இருக்கீங்க. துணை முதலமைச்சராக உதயநிதி அவர்கள் வந்ததில் என்ன தவறு அப்படின்னு நிறைய பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க. பட் ஒரு சவுண்டு மட்டும் அது தவறு தான் அப்படின்ற ஒரு சவுண்டு உங்களுடைய சவுண்டாக இருக்குது. எதனால் அது தவறுன்னு பார்க்குறீங்க? வாரிசு அரசியல் அதனால் தவறா, இல்லை வேறு ஏதேனும் காரணங்கள் இருக்கா? அவர் துணை முதலமைச்சரானதுக்கு வேறு எதுவும் தவறு இருக்குன்னு சொல்கிறீங்க? அதாவது கார்த்திக், ஜனநாயகம் என்பது ரொம்ப அற்புதமான ஒரு தத்துவம். மனிதன் நாகரிகமாக வாழ ஆரம்பித்து எத்தனையோ நூற்றாண்டுகள் கழித்து, எத்தனையோ 1000 ஆண்டுகள் கழித்து, சில 1000 ஆண்டுகள் கழித்து தான் ஜனநாயகம் என்ற கருத்து உருவாகிறது. மனிதன் காட்டு மிராண்டியாக சுற்றி கொண்டிருந்தான். ஆடைகள் இல்லாமல் காடுகளில் சுற்றி கொண்டிருந்தான். அதன் பிறகு விவசாயத்தை கண்டுபிடிக்கிறான். அதன் பிறகு சக்கரம் கண்டுபிடிக்கப்படுகிறது. மொழிகள் உருவாகின்றன. நிலப்பிரபுத்துவ சமூகம் உருவாகிறது. மன்னராட்சி வருகிறது. மன்னராட்சிக்கு பிறகு ஜனநாயகம் மலர்கிறது. ஜனநாயகம் என்பது என்ன? உங்களுக்கு அடிப்படையில் எல்லோருக்கும் எல்லாம், எல்லோருக்கும் சம வாய்ப்பு, ஒன் மேன் ஒன் ஓட், எல்லோருக்கும் சம வாய்ப்பு என்பது தான். இந்த ஜனநாயகத்துக்கான தாக்குதல், ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல், ஜனநாயகத்துக்கு நாம் கொடுக்கக்கூடிய விலை என்பது எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும். மனிதன் உயிருடன் இருக்கும் வரையில், மனித குலம் இருக்கும் வரையில், ஜனநாயகம் இருக்கும் வரையில், ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான அந்த போராட்டமும் தொடர்ந்து இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆங்கிலத்தில் சொல்கிறோம்னா, எட்டர்னல் விஜில் இஸ் த ப்ரைஸ் ஃபார் டெமோக்ரஸி. எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது, 2008ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் தேதி மும்பை தாக்குதலுக்கு பிறகு, அந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இந்திய நாடாளுமன்றத்தில் டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் உள்துறை அமைச்சராக ப. சிதம்பரம் பொறுப்பேற்றிருந்தார். அப்போ மும்பை தாக்குதல் சம்பந்தமாக பெரிய விவாதம் நடைபெற்றது. ஆளும் கட்சி, எதிர்கட்சி எல்லாம், பிஜேபி எதிர்கட்சி அவர்கள் கண்டந்துண்டமாக மன்மோகன் சிங் அரசை கிழித்திருந்தார்கள். அப்போ எல்லாத்தையும் பல மணி நேரம் நடைபெற்ற அந்த விவாதத்திற்கு பிறகு உறுப்பினர்களின் கேள்விகளுக்கும் உறுப்பினர்களின் கருத்துக்கும் எல்லா உறுப்பினர்களும் கருத்து தெரிவித்த பிறகு பதில் அளித்து
நீண்ட நேரம் அன்றைய உள்துறை அமைச்சர் ப சிதம்பரம் பேசினார். அரசின் தவறுகளை தான் ஒப்புக்கொள்வதாக தெரிவித்தார். அவர் தன்னுடைய உரையை முடிக்கும்போது சொன்ன வார்த்தை 16 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னது இன்னமும் எனக்கு நன்றாக காதுகளில் ரீங்காரம் இடுகிறது. அப்போ ப சிதம்பரம் அவர்கள் சொன்ன வார்த்தை ஆங்கிலத்தில், எட்டர்னல் பிரைஸ் இஸ் த பிரைஸ் ஃபார் எட்டர்னல் விஜில் இஸ் த பிரைஸ் ஃபார் டெமோக்ரஸி. எட்டர்னல் விஜில் இஸ் த பிரைஸ் ஃபார் டெமோக்ரஸி. அதாவது எப்பொழுதும் கண் துஞ்சாமல் விழிப்புடன் இருப்பது. எட்டர்னல் விஜில்னா நிரந்தரமாக, எப்பொழுதும் கண் துஞ்சாமல் விழிப்புடன் இருப்பது தான் ஜனநாயகத்திற்கு நாம் கொடுக்கக்கூடிய விலை. ஜனநாயகத்துக்கு நம்ம ஒரு விலை கொடுக்கணும். அது எவ்வளோ உயர்ந்த தத்துவமாக இருந்தாலும் அது இலவசமாக வந்துடல. எட்டர்னல் விஜில் இஸ் த பிரைஸ் ஃபார் டெமோக்ரஸி. எப்பொழுதும் கண் துஞ்சாமல் விழிப்புடன் இருப்பது ஜனநாயகத்துக்கு நாம் கொடுக்கக்கூடிய விலை. இந்த ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல் என்பது வெளியில் துப்பாக்கி குண்டுகளாலும் தீவிரவாத தாக்குதல்களாலும் ஏன் அணுகுண்டுகளாலும் கூட வரலாம். மாறாக அதில் மட்டுமே அந்த தாக்குதல் வராது. அது ஒரு வகையில் மட்டுமே ஃபிசிக்கலாக வரக்கூடிய தாக்குதல் மட்டுமே தாக்குதல் அல்ல, அது பெரிய தாக்குதல். அதற்கு இணையான தாக்குதல் உள்ளிருந்து வரக்கூடிய தாக்குதல், மனித உரிமைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய ஜனநாயகத்தின் வேறையே அசைத்து பார்க்கக்கூடிய தாக்குதல்கள் மிகுந்த கவலைக்குரியவை, மிகுந்த ஆபத்தானவை. இன்றைக்கு இந்தியாவில், இந்தியன் கண்டெக்ஸ்டில், இந்திய சூழ்நிலையில் ஜனநாயகத்துக்கான மிகப்பெரிய ஆபத்துக்களாக நாம் 3 விஷயங்களை சொல்லலாம். ஒன்று மதவாதம், குறிப்பாக பெரும்பான்மை மதவாதம். எல்லா மதவாதமே ஆபத்தானது. அது சிறுபான்மை மதவாதமோ பெரும்பான்மை மதவாதமோ, இஸ்லாமிய தீவிரவாதமாக இருந்தாலும், கிறிஸ்துவ தீவிரவாதமாக இருந்தாலும், இந்து டெரரிசம், இந்து தீவிரவாதமாக இருந்தாலும், இந்து மதவாதம், இஸ்லாமிய மதவாதம், கிறிஸ்துவ மதவாதம், இந்து மதவாதம், எந்த மதவாதமாக இருந்தாலும் ஜனநாயகத்துக்கான நம்பர் 1 ஆபத்து இந்தியன் கண்டெக்ஸ்டில், இந்திய சூழலில் நம்பர் 1 மதவாதம். இந்தியன் கண்டெக்ஸ்டில் பெரும்பான்மை மதவாதம். நம்பர் 2 வாரிசு அரசியல். நம்பர் 3 ஊழல். வாரிசு அரசியல் கம் குடும்ப அரசியல். நம்பர் 3 வந்து ஊழல். இதில் பிஜேபியை நம்ம ஏன் எதிர்க்கிறோம்? அது ஜனநாயகத்துக்கு எதிராக இருக்கிறது. ஒற்றை ஆட்சி முறையை நிறுவ விரும்புகிறது. பெரும்பான்மை இந்துக்களுக்கு தான் எல்லாம் இருக்கணும், சிறுபான்மை மக்கள் வந்து பெரும்பான்மையை சொல்கிறத கேட்டு நடக்கணும்னு அவங்க சொல்கிறதாலையும், ஒற்றைத்தன்மையை நிறுவ விரும்புவதாலேயும் தான் நம்ம இந்துத்துவ மதவெறியை பிஜேபியை எதிர்க்கிறோம், மூர்தன்யமாக எதிர்க்கிறோம். கடந்த 2-3 தேர்தலில் தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு எதிராக வாக்களித்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு, 100% வாக்களித்த மாநிலம். அதற்கு அடுத்த ஆபத்து வாரிசு அரசியல். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் பார்ப்பனியத்தை எதிர்க்கிறோம், வர்ணாசிர தர்மத்தை எதிர்க்கிறோம், சனாதன தர்மத்தை எதிர்க்கிறோன்னு திமுக மூச்சுக்கு 300 தடவை சொல்லுகிறது. அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், பிறப்பால் எல்லா மனிதர்களும் சமம் என்ற அந்த தத்துவத்திற்கு ஜஸ்ட் ஆப்போசிட் பார்ப்பனியம், வர்ணாசிர தர்மம், சனாதன தர்மம். பிகாஸ் பிறப்பால் அது வந்து ஒரு மனிதனுக்கு கூடுதல் சலுகைகளை அளிக்கிறது. அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலான்னு ஏன் சொல்கிறீங்க? பிறப்பால் பிராமணர்கள் தான் அர்ச்சகராகணும். நீ எவ்வளோ வேதம் படித்தாலும் பிறப்பால் நீ பிராமணனாக இருந்தால் தான் அர்ச்சகராக முடியும் என்ற சூழ்நிலையை தகர்ப்பதற்காகத்தான் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம். அவங்கள வந்து வேதம் படிக்க வச்சு, பூஜை புனஸ்காரத்தை படிக்க வச்சு நீங்கள் கொண்டு வரீங்க. பிறப்பால் தனி உரிமை கொடுக்கக்கூடிய, அந்த ப்ரிவிலேஜ் கொடுக்கக்கூடிய அந்த கான்செப்டை அதை பார்ப்பனியம்னு சொல்கிறீங்க, வர்ணாசிர தர்மன்றீங்க, சனாதன தர்மன்றீங்க, நீங்கள் எதிர்க்கிறீங்க. அதே தானே வாரிசு அரசியலுக்கு பொருந்தும். பிறப்பால் தானே ஒருத்தருக்கு அந்த தகுதி வருது. தன்னுடைய உழைப்பாலேயோ திறமையாலேயோ வரதை விட ஃபைனலாக செலக்ட் ஆகும்போது பிறப்பால் தானே அவர் அந்த தகுதிக்கு வருகிறார். வாரிசு அரசியல் என்பது இன்னாருக்கு மகனாக பிறந்ததால் மட்டும்தான் ஒருத்தர் எம்பி ஆகிறாரு. வேறு எந்த பெரிய தகுதியும் அவர் கிடையாது. தகுதின்னு பார்த்தீங்கன்னா அவரை விட பல மடங்கு தகுதி உள்ளவங்க அந்த கட்சியில் இருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்காத வாய்ப்பு ஒரு தனிநபருக்கு, ஆணோ பெண்ணோ கொடுக்கப்படுதுன்னா அது பிறப்பால் கிடைக்கிற சலுகை. பிறப்பால் கிடைக்கிற சலுகையை பார்ப்பனியம், பிராமணியம், வர்ணாசிர தர்மம், சனாதன தர்மம் என்று சொல்லி எதிர்க்கக்கூடிய நீங்கள், அதையே வந்து இன்றைக்கு ஒரு ஜனநாயக நாட்டில், வாக்கு வங்கி அரசியல் உள்ள நாட்டில், நீங்கள் பிறப்பால் ஒருத்தருக்கு ஒரு முன்னுரிமையை கொடுத்து அவங்க எலெக்ஷனில் நின்று தானே ஜெயிக்கிறாங்கன்னு சால்ஜாப்பு சொல்கிறது மாதிரி அயோக்கியத்தனம் எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னா அது லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லை. மக்கள் ஏற்றுக்கிறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக நீங்கள் செய்யக்கூடிய அந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனெனில் அந்த போட்டியிடக்கூடிய வாய்ப்பு தன்னுடைய திறமையால் அவருக்கு கிடைத்ததல்ல, மாறாக அவருடைய பிறப்பால் கிடைத்தது. இது அடிப்படையில் எதற்கு எதிரானது? ஜனநாயகத்திற்கு எதிரானது. நம்பர் 3 ஊழல். நான் ப்ரியாரிட்டியில் ஊழலை 3ஆவதாக தான் வச்சேன், முதல்ல வைக்கல. ஏன்னா ஜனநாயகத்தோட நம்பர் 1 ஆபத்து மதவாதம் தான், அதுவும் பெரும்பான்மை மதவாதம் தான். பிஜேபி அதனால தான் எதிரி. நம்பர் 2 ஊழலும் வாரிசு அரசியல், அது எந்த கட்சி பண்ணாலும். நம்பர் 3 ஊழல். ஆகவே இதில் என்ன தவறு என்று கேட்பவர்கள் அடிப்படையில் ஜனநாயகத்தை மதிக்காதவர்கள். டெமோக்ரஸின்றது என்னங்க? எல்லோருக்கும் எல்லாம் தானே. நீ சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையிலிருந்தும் நான் வேறுபடுகிறேன், அதை சொல்ல உனக்கு இருக்கும் உரிமையை என்னுடைய கடைசி மூச்சு வரை காத்து கொடுப்பேன் நான். வால்டே, பிரெஞ்சு அறிஞர் வால்டே, பிரெஞ்சு புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய வால்டே. இங்கே எங்கே இருக்குது அது?
ஒருத்தருக்கு ஒரு 75 ஆண்டு கால ஒரு பேரியக்கம், பவள விழா கண்ட இயக்கம், 1000 குறைகள் உண்டு, 1000 நிறைகளும் உண்டு. இந்தியாவில் சுதந்திரத்துக்கு பிறகு தோன்றிய பிராந்திய கட்சிகளில் இன்றைக்கும் அலைவாக இருக்கக்கூடிய ஒரே பிராந்திய கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம். அப்படி ராஜ்நாத் சிங் அவர்கள் கூட கலைஞர் நாணய விளையாட்டு விழாவில் இதை பேசினார். மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. ஆனால் இன்றைக்கு அந்த கட்சிக்குள்ள இந்த போக்கு வந்திருக்குதுன்னா இதை நீங்கள் கேட்கலாம், ஸ்டாலின் வரலையான்னு. ஸ்டாலின் வந்ததும் ஒரு விதத்தில் தவறு தான். ஆனால் அட்லீஸ்ட் அங்கேயாவது அந்த வாரிசு அரசில் ஒரு டிக்னிஃபைடாக கலைஞரால் கொண்டு வர முடிஞ்சுது. இப்போ ரொம்ப துரதிருஷ்டவசமாக ரொம்ப குரூரமாக இந்த வாரிசு அரசியல் அரங்கேறுகிறது. 40 வருஷம் அரசியல் களத்தில், கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு குறையாமல் அரசியல் களத்தில் இருந்து எமர்ஜென்சியில் சிறைக்கு போய் பல தோல்விகளை வெற்றிகளை சந்தித்து மக்களுக்காக பல போராட்டங்களை முன்னெடுத்த பிறகு தான் ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த பதவி கிடைக்கிறது, துணை முதலமைச்சர் பதவி 2009. பட் 2019 அரசியலுக்கு வந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு 2024 இந்த பதவி உயர்வு என்பது முழுக்க இது ரொம்ப குரூரமான விதத்தில் அரங்கேற்றப்படக்கூடிய ஒரு வாரிசு அரசியல். இது நிச்சயம் ஜனநாயகத்துக்கு விடப்படுகிற சவால். தனிப்பட்ட முறையில் மறுபடியும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீது எந்த வருத்தமோ கோபமோ எனக்கு கிடையவே கிடையாது. பர்சனல் வெண்டேட்டால் அஜெண்டாவில் நான் இதை பேசலை. பட் இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் இதை ஆதரிக்கிறார்கள்னா அது அவங்களோட உரிமை, அதை நம்ம குறை சொல்ல முடியாது. இல்லை சார், இது உள்கட்சி விவகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? தவறானது, மன்னிக்கணும், அயோக்கியத்தனமானது. அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ளே அவர் துணை பொதுச் செயலாளரோ என் தலைவராகவோ ஆக்கினாங்கன்னா அது அவங்க உள்கட்சி விவகாரம். துணை முதலமைச்சர் என்பது ஒரு மந்திரி என்பது அரசு பொறுப்பு. அது கான்ஸ்டியூஷனில் துணை முதலமைச்சர்ன்ற போஸ்ட் கிடையாது. பட் ஒரு மந்திரி அப்படின்னும் பொழுது நீங்கள் கேட்கலாம், மந்திரி ஆகும்போது நீங்கள் இந்த எதிர்ப்பு தெரிவிக்கலாம், அப்பயே தெரிவிச்சிருக்கணும். ஆனால் துணை முதலமைச்சர் என்பது அரசியல் அமைப்பு சாசனத்தில் இல்லாட்டியும் முதலமைச்சருக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடியது. அதனால் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. அரசியலமைப்பு சாசனத்தால் ஏற்றுக்கொள்ள அங்கீகரிக்கப்படாத இல்லாத பதவியாக இருந்தாலும் வெறும் அமைச்சராக இருந்துட்டு, விளையாட்டு அமைச்சராக இருந்துட்டு துணை முதலமைச்சராகும் பொழுது அங்கே பொறுப்பு கூடுகிறது, அங்கே அதற்கான கவர்ச்சி கூடுகிறது. இது கட்சி முழுக்க ஒரு குடும்பத்தின் கண்ட்ரோலில் தான் இருக்குது. இது நீண்ட காலத்துக்கு உங்களுக்கு நன்மையை கொடுக்காது. இது கிரைசிஸ் இல்லாத வரைக்கும் உங்களுக்கு ஓடும். கிரைசிஸ் வரும்போது பெரிய சிக்கலை இவர்கள் சந்திப்பார்கள். இதை ஆதரித்து பேசுவதும் இதில் என்ன தவறு என்று கேட்பதும் ஐ எம் சாரி, மிக 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 தவறான, ஏற்றுக்கொள்ள முடியாத, ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு பேச்சு என்று தான் நான் பார்க்கிறேன். ஜனநாயகத்தில் முழு நம்பிக்கை உள்ளவர்கள், ஜனநாயகத்தை மதிக்கக்கூடியவர்கள் இப்படி பேச மாட்டார்கள் என்று தான் நான் கருதுகிறேன். பேசுகிறது அவங்க உரிமை. ஒரு விஷயத்தில் எல்லாரும் ஒரே மாதிரி யோசிக்கணும் நான் சொல்ல முடியாது, நீங்களும் சொல்ல முடியாது. ஆனால் இந்த கருத்து, இது என்ன தவறு என்று கேட்கக்கூடிய கருத்து படித்தவர்கள் மத்தியிலிருந்தும் பத்திரிகையாளர்கள் மத்தியிலிருந்தும் வருவது என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. இது அப்பட்டமான ஒரு ஜனநாயக விரோத போக்கு. வாரிசு அரசியலை கூச்ச நாச்சம் இல்லாமல் நியாயப்படுத்தக்கூடிய, ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு மக்கள் விரோத சிந்தனை, மக்கள் விரோத போக்கு என்று தான் நான் இதை பார்க்கிறேன். அவர்தான் அந்த கட்சியின் அடுத்த முகம், அடுத்த தலைமை, எதிர்காலம் அப்படின்னும் போது என்ன இது சீக்கிரம் கொடுத்துட்டாங்க, அவ்வளோதானே? அடுத்தது தான் நடக்க போகுது. இல்லைங்க, இந்த ப்ராசஸில் இருந்தனா கூட அதனால தான் நான் சொன்னேன், 2 விதமாக வாரிசு அரசியலில் புகுத்தலாம். ஒன்று ஓரளவு டீசெண்டாக விமர்சனங்களுக்கு உட்படாமல் கலைஞர் கொண்டு வந்தார். இன்னொன்று குரூடாக கொண்டு வந்து இறக்குறது, ரொம்ப குரூரமாக, ரொம்ப மக்கள் கருத்தை பற்றி, பப்ளிக் ஒப்பீனியனை பற்றி கவலையே இல்லாமல் கொண்டு வந்து இன்ஜெக்ட் பண்ணுறது. ஒரு 6 மாதமாக இதே பேசினானுங்க தெரியும். உதயநிதி துணை முதலமைச்சர் அப்புறம் இல்லை, அப்படி எதுவுமே இல்லைன்னு முதலமைச்சரே சொல்கிறது. அப்புறம் பழுத்திருக்கிறது வலுக்கவில்லை, இப்போ வலுத்திருக்கிறது பழுக்கவில்லைன்றது. அப்புறம் இல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அப்படின்றது. அதன் பிறகு மாற்றம் ஒன்றே மாறாதுன்றது. அதன் பிறகு ஏமாற்றம், இந்த மாதிரி வார்த்தை ஜாலங்களால் விளையாடுறது. ஏன்னா மக்களை தயார்படுத்துறது. ஆதி காலத்து ஒரு எதிர்பார்ப்பு, மக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கி அதை தக்க வைக்கிறது. அது என்ன, ஏன்னா அதை வெறுக்கக்கூடியவங்க கூட மனதளவில் அது தயாராகிடுவாங்க. அது நடக்கும்போது அதை எதிர்பார்த்தது தானே அப்படின்ட்டு போயிடுவாங்க. நான் சொல்கிறது ஃபண்டமெண்டல் இஷ்யூ. ஜனநாயகன்றது நீங்கள் கேட்கலாம் இப்போ எல்லா கட்சியும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஓகே, காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வாரிசு அரசியல் தான். நீங்கள் தான் திராவிட மாடல் சமூக நீதி இல்லை. வாரிசுகள் அரசியலுக்கு வரக்கூடாது, ஒருபோதும் சொல்லலை. தலைமைக்கு அந்த இது ப்ரிவிலேஜ் உனக்கு வருதில்லை. நீ எதற்காக பார்ப்பனியத்தை பிராமணியத்தை நான் எதிர்க்கிறேன் என்று மார்த்தட்டுகிறாய்? அது பிறப்பால் ஒருத்தனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அந்த ஒரு காரணம் தானே. எவ்வளோ படிச்சிருந்தாலும், எவ்வளோ ஒழுக்க சீலனாக இருந்தாலும், இன்றைக்கி நீ பூணூல் போட்டுக்கிட்டு கர்ப்பகிரகத்துக்குள்ளே போய் சாமி சிலையை தொட்டு நீ அர்ச்சனை செய்ய முடியாது, பூஜை செய்ய முடியாது. ஏன்? நீ பூணூல் போடணும்னா உங்கள் அப்பா பூணூல் போட்டிருக்கணும். ப்ளஸ் நீ பிறப்பால் தான் பிராமணன், ஒழுக்கத்தாலேயோ கல்வியாலேயோ நீ பிராமணன் ஆக முடியாது. இதுதான் உண்மை. அதனால் நீ பிராமணியத்தை எதிர்க்கிற நியாயமான கருத்து. பிறப்பால் ப்ரிவிலேஜ் கொடுக்கக்கூடிய எதையும் நம்ம எதிர்க்கணும்.
அது ஜஸ்ட் ஹோல்ஸ் ஃபார் வாரிசு அரசியல் ஆல்சோ. அதிகாரத்துக்கு வர நீ சட்டங்களை ஏற்றக்கூடிய பதவிக்கு வர, அங்கேயாவது அவன் கோயிலுக்குள்ளே மட்டும்தான் இருக்கான். விருப்பப்பட்டவன் கோயிலுக்கு போகிறான், விருப்பப்படாதவன் போகிறது கிடையாது. உனக்கு கடவுள் நம்பிக்கை இருந்ததுன்னா ஆசீர்வாதம் வாங்க போகிற, இல்லை வாங்க போகிறது இல்லை. கல்யாணம் காட்சினா உனக்கு கடவுள் நம்பிக்கை இருந்ததுன்னா ஐயரை வச்சு பண்ண போகிற, இல்லை எனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீ சுயமரியாதை திருமணத்தை பண்ணிட்டு போகலாம், இல்லை நீ வந்து வெறும் மாலை மாற்றிக்கிட்டு போகலாம். உன்னை யாரும் கம்பல் பண்ணல. ஆனால் இது சட்டங்களை இயற்றக்கூடிய உங்கள் தலையெழுத்து, ஏன் தலையெழுத்து, ஏன் ஆண்டவன் தலையெழுத்து. நேற்று சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சுல்ல லட்டு விஷயத்தில் மனிதர்களிடமிருந்து கடவுளை தள்ளி வைக்க வேண்டும். அந்த மாதிரி வந்து கடவுளையே பாதிக்கக்கூடிய விஷயம் தான் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதி செய்யக்கூடிய வேலை. ஏன்னா சட்டங்களை இயற்றக்கூடிய ஒரு இடம். அதனால தான் எம்எல்ஏ எம்பிசி பேர் லா மேக்கர்ஸ். அப்போ அந்த இடத்துக்கு நீ வந்து வாரிசு அரசியல் மூலம் வருகிறாய் என்றால் இது நவீன பிராமணியம், இதுதான் வர்ணாசிர தர்மம், இதுதான் சனாதன தர்மம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதில்ல. பெரிய வார்த்தைகள்லாம் கூட வேணாம் கார்த்தி நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது பிறப்பால் முன்னுரிமை கொடுக்கக்கூடிய எது ஒன்றையும் அது எதன் பெயரில் வந்தாலும் நாம் மூர்தன்யமாக எதிர்க்க வேண்டும். அது பிராமணியமாக இருந்தாலும், வர்ணாசிர தர்மமாக இருந்தாலும், வாரிசு அரசியலாக இருந்தாலும் நாம் கண்டிப்பாக அதை எதிர்த்துத்தான் தீர வேண்டும். எதிர்ப்பு அப்படின்றது மக்கள் மத்தியில் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் திமுகக்குள்ள அந்த மாதிரி எந்த எதிர்ப்பும் இல்லை. திமுகக்குள்ளே எந்த எதிர்ப்பும் இல்லைங்க. அவங்க மனங்களில் தயார்படுத்திக்கிட்டாங்க. ஏன்னா அவர்கள் வந்து 50 ஆண்டுகளாக அண்ணா மறைவுக்கு பிறகு கலைஞர் அந்த கட்சியை டேக் ஓவர் பண்ண பிறகு ஒரு குடும்பத்தோட கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த கட்சி முழுக்க போயிடுச்சு. அது அந்த கட்சி ஏற்றுக்குச்சு. மக்கள் வந்து ஒரு சில சமயம் ஏற்றுப்பாங்க, சில சமயம் ஏற்றுக்க மாட்டாங்க. திமுக தோல்விகளையும் கொடுத்துருக்காங்க, வெற்றிகளையும் கொடுத்துருக்காங்க. பை அண்ட் லார்ஜ் ஏற்றுக்கிட்டாங்க. கலைஞர் மரணத்துக்கு பிறகு ஸ்டாலின் தலைவர் ஆனோன்னா அதை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். வாரிசு அரசியல்ன்றதை வந்து அவங்க வாரிசு அரசு தான் இருந்துட்டு போட்டுன்ற லெவலுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா காமன் மேனை பாதிக்காத வரைக்கும் அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அதோட அடுத்த கட்டத்துக்கு அது போகும்போது நான் சொன்னேன்ல, வாரிசு அரசியலில் செய்யறதுக்கு கூட ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு டிக்னிஃபைடு வே, ஒரு டீசென்ட் வே இருக்குது. க்ரூடாக நீங்கள் வாரிசு அரசியலை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. ஸ்டாலினை கொண்டு வந்தது கலைஞர் ஒரு டிக்னிஃபைடாக கொண்டு வந்தார். இப்போ நீங்கள் ரொம்ப குரூரமாக அதை இன்ஜெக்ட் பண்ணுறீங்க. இந்தியாவோட தமிழ்நாட்டோட அரசியலில் பாடி பாலிட்டிக்னு அதில் அப்படி இன்ஜெக்ட் பண்ணுறீங்க நீங்கள். மக்களுக்கே அதை பண்ணுறாங்களா? ஆமாம். நீங்கள் வந்து அதை கொண்டு வரும்பொழுது வந்து நீங்கள் வந்து அந்த அரசியலுக்குள்ளே அதை வந்து அந்த இன்ஜெக்ஷனை போடுறீங்க. மக்கள் வந்து ஜனங்க வந்து யாரும் தெருவில் இறங்கி எதுக்காகவும் போராட மாட்டாங்க. மக்கள் மனங்களில் இதை தயாராகிட்டாங்க. ஆனால் ஏற்றுக்கிட்டாங்கன்னு கிடையாது. நான் சொல்கிறேன், என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன். உதயநிதியோட எலிவேஷனும் செந்தில் பாலாஜியோட மந்திரி பதவியும் மக்கள் மத்தியில் ஒரு கடுமையான அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. திமுக ஓகே, திமுக எதிர்ப்பு இல்லைன்னு சொன்னீங்க. திமுகக்குள்ள எதிர்ப்பு இல்லை. திமுகக்குள்ள அதாவது சீனியர்ஸுக்கு ஒரு வெறுப்பு இருக்குது. தொண்டர்கள் மத்தியில் எதிர்ப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது எதிர்பார்க்கப்பட்டது தானன்றா. ஏன்னா மனங்களை தயார்படுத்திட்டாங்க. உதயநிதி 2019 இளைஞரணி செயலாளராக வந்துட்டு 21 எம்எல்ஏ ஆனோன்னே தெரியும் இது நடக்க போகுதுன்னு. 22 விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆனோன்னே தெரியும் கண்டிப்பாக இவ்வளோ சீக்கிரம் ஆவார்னு அவங்களுக்கு. இவ்வளோ சீக்கிரம் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆனோன்னே தெரியும் இது நடக்க போகுதுன்னு. கட்சிக்கார மனசளவை தயாராகிட்டான் இதுதான்ட்டு. அந்த எண்ணம் கொஞ்சம் கூட அவங்களுக்கு இல்லையா? இவ்வளோ சீக்கிரம் தலைவர் இவ்வளோ சீக்கிரம் ஆக்குறாரு, இவ்வளோ தேவையா? இருந்தாலும் அதை வெளிப்படுத்த முடியாது. அந்த உட்கட்சி ஜனநாயகம் திமுகவில் கிடையாது. இது வந்துங்க இன்றைக்கி எல்லாம் நல்லா இருக்குது, வண்டி ஓடுது. நாளைக்கு ஒரு பெரிய கிரைசிஸ் வரும்போது தான் சிக்கல் இருக்குது. சீனியர்ஸுக்கு ஒரு கோவம் இருக்குது. அது சுயநலம் சார்ந்த கோவம். தொண்டனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவன் இதை ஏற்றுக்கிறான். அவனுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. என்றைக்கு இருந்தாலும் நடக்க போது இன்றைக்கி நடந்துட்டு போட்டோம். பொன்முடி பையனோ, துரைமுருகன் பையனோ, இல்லை வந்து ஐ பெரியசாமி பையனோ திமுக தலைவர் ஆக முடியாது. ஸ்டாலின் பையன் தான் ஆக முடியும். நாளைக்கு உதயநிதி பையன் தான் ஆக முடியும். இது எதார்த்தம். இதை நாங்கள் ஏற்றுக்கிட்டால் உனக்கு என்னடா வந்ததுன்றாங்க. அதில் என்ன தப்புன்னு பத்திரிகையாளர்களே பேசுகிறாங்க. எப்படிங்க அதை நியாயப்படுத்துகிறாங்க? இதை எப்படி நீங்கள் இதை என்ன கேட்குறாருன்னா ஒரு மூத்த பத்திரிகையாளர் கேட்குறாரு, என்ன கெட்டு போச்சு வாரிசு அரசியல் வந்ததுனால தமிழ்நாட்டுக்கு என்ன பாதகம் நடந்திருக்கு சொல்லுங்க அப்படின்ற. மன்னராட்சியில் தேனும் பாலும் ஓடியது. அசோகரோட ஆட்சியில் எல்லாம் நன்றாகத்தான் இருந்தன. சோழ மகாராஜா ராஜேந்திரன், ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், சோழர்கள் ஆட்சி பொற்காலம். நான் மறுபடியும் அந்த மன்னராட்சிக்கு போய்விடலாமே. அபத்தமான வாதம், ரொம்ப தவறான வாதம். எல்லாரும் நண்பர்கள் தான் நான் சொல்கிறேன். ஆனால் இது ரொம்ப இந்த மாதிரியான கேள்விகள் வந்து குரூரமான கேள்விகள். நான் அதை தான் கேட்குறேன். சோழர்கள் ஆட்சி காலத்தில், பாண்டியர்கள் ஆட்சி காலத்தில், சேர மன்னர்கள் ஆட்சி காலத்தில் தேனும் பாலும் தான் ஓடிச்சு. மாதம் மும்மாறி போயிருந்தது மண்ணான்வான். மாறு வேஷத்தில் போய் மன்னன் வந்து பார்ப்பான் எல்லாத்தையும். கண்ணுக்குட்டி செத்து போச்சுன்னா வந்து தேர்கால வச்சு தான் மகனையே நான் அந்த அளவுக்கு நீதி பரிபாலனம் நடந்தது. ஐயா கனவான்களே, நான் மன்னராட்சிக்கு திரும்ப போய்விடலாமா? வாரிசு அரசியலை எதன் பொருட்டும் நியாயப்படுத்தாதீர்கள் நண்பர்களே. நீங்கள் அறிந்தோ அறியாமலோ ஜனநாயகத்திற்கு கொள்ளி வைத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய அடுத்த தலைமுறை, என் பிள்ளையும் உங்கள் பிள்ளையும் இதுக்கான வேலையை கொடுப்போம். அடுத்த தலைமுறையை பற்றி கவலைப்பட்டினா நீ வாரிசு அரசியலை ஏற்றுக்கொள்ள மாட்டாய். உடனே கேட்கலாம், நீ எம்எல்ஏ ஆன வாய மூடி இருந்த விளையாட்டுத்துறை அமைச்சர். லுக், ப்ராசஸ்னு ஒன்று இருக்குது. நான் அதனால தான் சொன்னேன்,
கலைஞர் வந்து ஸ்டாலினை 2009 கொண்டு வரும்போது இவ்வளோ, பிகாஸ் தட்ஸ் அ ப்ராசஸ். கொண்டு வந்து 4 மாதத்தில் 4 வருஷத்தில் நீங்கள் தூக்கி மேலே அரியணையில் உட்கார வச்சு பட்டாபிஷேகம் பண்ணுறீங்கன்னா அதை எதிர்ப்பது தவறுன்னு பேசுகிறதும், என்ன கெட்டு போச்சுன்னு பேசுகிறதும், ஐம் சாரி, ரொம்ப 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 டீசெண்டாக சொல்கிறேன்னா ரொம்ப தவறான பார்வை, மிக தவறான பார்வை. உங்கள் அடுத்த தலைமுறையை பற்றி, உங்கள் புள்ள பொண்ணு உங்களுக்கு அடுத்த தலைமுறையை பற்றி கவலைப்பட்டீங்கன்னா நீங்கள் இந்த வாரிசு அரசியலை, கூச்சமில்லாத ஏற்றுக்கொள்ள முடியாத அருவருப்பான வாரிசு அரசியலை நீங்கள் நியாயப்படுத்த மாட்டீர்கள். இது தவறு, 100% இது தவறு. சமூக நீதி பேசுகிற ஒரு அரசு எப்படி வாரிசு அரசியலை செய்ய முடியும்? சமூக நீதினா என்ன சார்? சொல்லுங்கள் சார். எல்லாரும் சமம், எல்லாருக்கும் ஒரே நீதி. அப்போ வாரிசு அரசியலில் கிடைக்கக்கூடிய முக்கியத்துவம் சமூக நீதிக்கு கொள்ளி வைக்குது இல்லை, வேட்டு வைக்குது இல்லை. அதனால தான் உங்ககிட்ட நான் கேட்டேன். இதுவரைக்கும் அந்த கட்சியில் பல வருடங்களாக இருக்கக்கூடிய நபர்கள் வட்டச்செயலாளர்கள் ஆக முடியாதவங்க இருக்காங்க. எம்எல்ஏ ஆகிட்டு அமைச்சர் இதுவரைக்குமே ஆக முடியாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லையா? அந்த கோபம் அவங்ககிட்ட இல்லையா? யாருக்கிட்ட இல்லையா? அந்த திமுக தொண்டர்கள்ட்ட உள்ள இருக்கும். அவனுக்கு என்ன வழி? உள்ளுக்குள்ளே அந்த கோபம் அவனுக்கு இருக்கும். இருக்கிறதையும் விட்டுட்டு தெருவில் நினைக்க முடியும். காலமெல்லாம் உழைச்சி 40 வருஷம் 50 வருஷம் 3 தலைமுறையாக ஒரு வட்ட செயலாளரோட வர முடியாது எத்தனையோ திமுக தொண்டன் இருக்கான். அவனுக்காக யார் பேசுறது? தமிழ்நாட்டில் என்ன கெட்டு போச்சுன்னு கேட்குறாங்கல்ல ஞானவான்கள், நீதிமான்கள். நான் அவர்களை பார்த்து கேட்கிறேன். ஐயா, பெரியார் காலத்துலேருந்து அண்ணாதுரை கட்சி ஆரம்பித்த காலத்துலேருந்து கருணாநிதி காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் 50 வருஷமாக 60 வருஷமாக 3 தலைமுறையாக திமுகவில் இருந்து தன்னோட மாவட்டத்தில் ஒரு மாவட்ட பிரதிநிதியாக கூட வர முடியாமல் கட்சிக்காக அடிபட்டு உதப்பட்டு எம்ஜிஆர் காலத்தில், ஜெயலலிதா காலத்தில் அடி வாங்கி வாங்கி எதிர்கட்சியாக திமுக நடத்தின போராட்டங்களில் ஈடுபட்டு இன்றைக்கி வந்து உரிய கௌரவம் இல்லாமல், மரியாதை இல்லாமல், முயற்சி செய்து கிடைக்காமல் செத்து போன எத்தனையோ திமுக இருக்கான். அவன் கோணத்தில் இதை பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு வாரிசு அரசியலும் திறமைக்கு வைக்கப்படுகிற வேட்டு. ஒரு பக்குவப்பட்ட ஜனநாயகத்தில் வாரிசு அரசியலுக்கு இடமே இருக்க முடியாதுங்க. ஏன்னா உங்கள் ஜனநாயகம் பக்குவப்படலை. ஒரு நாடு என்கின்ற முறையில் இந்தியா 3000 ஆண்டு பழமை வாய்ந்தது, சந்தேகமே இல்லை. ஆனால் உங்கள் ஜனநாயகம் ஜஸ்ட் 75 இயர்ஸ் 77 இயர்ஸ் தான் ஓல்டு. ஏன் இது ஒரு இங்கிலாண்டில் நடக்கலை, ஃப்ரான்ஸில் நடக்கலை, ஏன் அமெரிக்காவில் நடக்கலை, ஏன் இங்கே நடக்குது? அதில் ஏன் நமக்கு அதிக கோபம் வருதுன்னா, இந்த 3.5 வருஷமாக பேசாத பேச்சு கிடையாது. சமூக நீதி, காலையில் எழுந்திரிச்சா பல்லு தேய்கிற வரைக்கும் படுக்க போகிற வரைக்கும் சமூக நீதி, தூக்கத்துலேயும் அதே தான் பேசுவானுங்க சமூக நீதி. பல்லு தேய்க்க ஆரம்பித்தா படுக்க போகிற வரைக்கும் திராவிடியன் மாடல், மற்றவங்களோட நாங்கள் வசந்தவங்க. ஆனால் செய்யறது, ஏன்னா ஒவ்வொரு வாரிசு அரசியலும் அடிப்படையில் சமூக நீதிக்கு எதிரானது. சமூக நீதியும் வாரிசு அரசியலும் ஒன்றாக பயணிக்க முடியாது. இதை புரிஞ்சுக்கோங்க. அது எப்படி பயணிக்க முடியும்? சமூக நீதினா என்ன, வாரிசு அரசியல்னா என்ன? சமூக நீதின்றது கடையனுக்கும் கடையன் இல்லையா, கீழே இருக்கவனுக்கும் ஒரு வாய்ப்பு இல்லையா? வாரிசு அரசியல்ன்றது ஒரு குடும்பத்துக்குள்ளே தானே சுற்றுது. சமூக நீதியும் வாரிசு அரசியலும் ஒன்றாக எப்படி பயணிக்க முடியும்? ஒன்றுக்கொன்று எதிரான பதங்கள். ஒரு இடத்துல சமூக நீதி இருக்குன்னா, வாரிசு அரசியல் இருக்குன்னா, அங்கே சத்தியமாக சமூக நீதி இல்லை. அப்போ நீ சொல்கிற சமூக நீதி வெறும் போலியானது, வேஷம். நீ சொல்கிற சமூக நீதியில் உனக்கு உண்மையிலேயே அக்கறை இருந்ததுன்னா, உனக்கு குறைஞ்சபட்ச தர்மம் இருந்ததுன்னா, நீ வாரிசு அரசியலை ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன். அதை நியாயப்படுத்துபவர்கள் எப்படிங்க? இது ஜனநாயகத்தின் அடிப்படைக்கு எதிரானது வாரிசு அரசியல். ஒரு மெச்சூர்டு டெமோக்ரஸியில், பக்குவமடைந்த ஜனநாயகத்தில் எப்படி இருக்க முடியும் வாரிசு அரசியல்? அருவருப்பா இல்லை? ஒரு ஜனநாயகம் பக்குவப்படலை. ஒரு அரசியல் கணக்கு, உதயநிதியை துணை முதல்வராக்குவதில் எதுவும் அரசியல் கணக்கு இருக்கா? ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்த பதவி வந்து குடும்பத்துக்குள்ளே இருக்கணுங்க. சரி சார், அதிகாரம் குடும்பத்துக்குள்ளே இருக்கணும். ஓகே, நான் இன்னொன்று சொல்கிறேன். துணை முதலமைச்சர்ன்ற கான்செப்ட் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தில் இல்லை. ஆமாம். துணை ஜனாதிபதி இருக்குது, துணை சபாநாயகர் இருக்குது, சட்டமன்றங்களையும் நாடாளுமன்றத்திலையும். துணை பிரதமர், துணை முதலமைச்சர் கிடையாது. இந்திய அரசியல் சாசனத்தை உருவாக்கிய மேதைகள் அது வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் இருக்கிறதுலே சீனியர் மினிஸ்டர் அதை பார்த்துப்பார். இவங்களா உருவாக்குறாங்க. இது எப்படி வருது அப்படின்னா, 3 சிச்சுவேஷனில் ஒரு துணை முதலமைச்சருக்கான தேவை வரும். முதலமைச்சர் செயல்பட முடியாமல் இருக்கிறார், உடல்நலம் குன்றினா வரும். இங்கே அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. ஏன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் பூரண உடல் நலத்துடன் இருக்கிறார். ஆமாம், அமெரிக்காவில் சைக்கிள் ஓட்டும் போதே அது. ஆமாம், 100% முதலமைச்சர் ஹெல்த்தியாக இருக்கார். ஆமாம், பூரண உடல் நலத்துடன் இருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். ஆகவே அந்த ஆங்கிளில் வாரிசு அரசியல் துணை முதலமைச்சருக்கான தேவை எழவில்லை. நம்பர் 2 எப்போ வரும்னா, நம்பர் 2ல் A and B இருக்குது. ஏ, கூட்டணியை நம்பி தான் ஆட்சியை நடத்த முடியும். வெளியிலேருந்து கட்சி 118 சீட்டு திமுக இல்லை, மெஜாரிட்டிக்கு 100 சீட்டு 98 சீட்டு தான் இருக்குது. 20 சீட்டு இருக்க காங்கிரஸ் வந்து ஆதரவு கொடுக்குறான். ஆனால் அவன் போடுற கண்டிஷன் டெப்டி சிஎம்னா ஓகே, அப்போ ஏற்றுக்கலாம். ஏ, பி, கட்சிக்குள்ள பவர் சென்டர்ஸை சமாளிக்க வேண்டியிருக்கு. அப்போ இந்த பவர் சென்டருக்கு வந்து நம்ம சீட்டு கொடுக்கணும், டெபுட்டியம்னு ஒரு மரியாதை கொடுத்தோம்னா அப்போ கொண்டு வரும். அதுக்கும் வாய்ப்பில்லை. பார்ட்டி 100% ஸ்டாலின் கண்ட்ரோலில் இருக்குது. நம்பர் 2. இப்போ நம்பர் 3, அதிகாரம் முழுக்க வெளியில் போயிடக்கூடாது, குடும்பத்துக்குள்ளேயே இருக்கணும். தனக்கு பிறகு தன் குடும்பத்துக்குள்ளேயே இருக்கணும் என்பதற்காகத்தான் இந்த ஏற்பாடு செய்யப்படுகிறது. ஆப்வியஸ். அப்போ அந்த இடத்துலையே உங்களுடைய எல்லா விழுமியங்களும் மரித்து போகின்றன.
முதலமைச்சர் செயல்பட முடியாமல் இருந்தால்தான் துணை முதலமைச்சர். அதற்கு அவசியமே இல்லை. முதலமைச்சர் பூரண உடல் நலத்துடன் இருக்கிறார். பொலிட்டிக்கல் கம்பல்ஷன்ஸ் பார்ட்டிக்கு உள்ளேயும் வெளியிலையும் இல்லை, மெஜாரிட்டி இருக்குது, கட்சிக்குள்ளேயும் சேலஞ்சஸ் கிடையாது. அப்போ மூணாவது ஒரே ஒரு காரணம் தான், பவர் ஃபேமிலிக்குள்ளேயே இருக்கணும். அப்போ ஜனநாயகன்றது என்ன, சமூக நீதின்றது என்ன? நல்லா கேட்டுக்கோங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன். நீங்கள் பேசுகிறீங்கல்ல, நான் பேசலை, எதிர்கட்சிக்காரன் பேசலை. 3.5 வருஷமாக நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் சமூக நீதின்ற கான்செப்டே இந்த பூமியில் தோன்றியது போல் பேசிக்கிட்டு இருக்கீங்கல்ல. அந்த சமூக நீதிக்கு நேர் எதிரானது வாரிசு அரசியல். சமூக நீதியும் வாரிசு அரசியலும் ஒன்றாக பயணிக்கவே முடியாது. ஜஸ்ட் ஆப்போசிட் டேர்ம்ஸ் இல்லையா? வாரிசு அரசியல் இருந்தால் சமூக நீதி எங்கே இருக்கும்? எல்லா சமூகங்களுக்குமான நீதி ஒரு குடும்பத்துக்குள்ளே தான் அதிகாரம் சுழலுது அப்படின்னா அங்கே எப்படி சமூக நீதி இருக்க முடியும்? ஆகவே எந்த கோணத்திலேருந்து பார்த்தீங்கன்னாலும் ஜனநாயகத்தின் அடிப்படை விழுமியங்கள்லேருந்து பார்த்தீர்கள் என்றால் குறிப்பாக ஒருபோதும் நாம் வாரிசு அரசியலை ஏற்றுக்கொள்ள முடியாது. பட் துரதிருஷ்டவசமாக இன்றைக்கு மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள வைக்கப்பட்டிருக்கிறார்கள். முயற்சி பண்ணுறாங்க. எல்லாரும் ஒன்றும் ஏற்றுக்கல. இதில் நம்முடைய நண்பர்கள், அரசியல் பார்வையாளர்கள், பத்திரிகையாளர்கள்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது அவர்கள் இதை நியாயப்படுத்துவது. திமுகவை பொறுத்தவரையில் அவங்க என்னென்னா, திமுக என்ற கட்சி தொண்டன்லேருந்து தலைவர்கள் வரைக்கும் உதயநிதி ஸ்டாலினுடைய அந்த துணை பிரதமரானதை ஏற்றுக்கொண்டதை போல, துணை முதலமைச்சரானதை ஏற்றுக்கொண்டதை போல திமுக என்ன எதிர்பார்க்குதுன்னா, கட்சி திமுக ஏற்றுக்கொண்டதை போல ஒட்டுமொத்த தமிழ்நாடும் உதயோட துணை முதலமைச்சர் பதவியாக அவர் உயர்வு பெற்றதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள், முயற்சிக்கிறார்கள், நிர்பந்திக்கிறார்கள். அது எப்படி சாத்தியப்படும்? எல்லாரையும் அவங்க அந்த மைண்டுக்கு கொண்டு வராங்க. திமுக ஏற்றுக்கின மாதிரி எல்லாரும் ஏற்றுக்கணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அது எப்படி சாத்தியப்படும்? அது ஜனநாயகத்துக்கு எதிரான பண்பு இல்லை. நீங்கள் ஏதோ நல்லது பண்ணிட்டு இதை எதிர்பார்த்தீங்கன்னா கூட ஓகே, அப்பயே நீ எதிர்பார்க்க முடியாது. ஒரு விஷயத்தில் எல்லாரும் ஒரே மாதிரி யோசிக்கணும்னு எதிர்பார்க்கறது ரொம்ப தவறானது. அது சர்வாதிகார தன்மை. இல்லை, விமர்சனங்களை ஏற்கிறேன் அப்படின்னு இருக்காரு. செயல்கள் மூலியமா நான் பணியின் மூலியமா உங்களை பண்ணிட்டு போங்க, யாரும் இல்லைன்னு சொல்ல. இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இது சரியா? நாளைக்கு தன்னுடைய செயல்பாடுகள் மூலம் அவர் நிரூபிக்கலாம். அதை பற்றி அவரோட திறமை சம்மந்தப்பட்டதில்லை. இப்போ கூட அவர் திறமைசாலி இல்லை நான் சொல்லலை, எனக்கு தெரியாது. இன்ன வரைக்கும் அவர் இப்போ தான் ஒரு டெப்டிசிஎம் ஆகிட்டார். பிரச்சனை அவர் திறமை சார்ந்ததில்லை, பிரச்சனை ஜனநாயகம் சம்மந்தப்பட்டது. உதயநிதிக்கு அதுக்கான திறமை இருக்குதா இல்லையான்றதுலாம் அது கிடையாது இப்போ இஷ்யூ. இந்த இடத்துக்கு வருவதற்கு வாரிசு என்பதை தவிர வேறு எந்த தகுதியின் அடிப்படையில் அவர் இன்றைக்கு வந்திருக்கிறார் என்ற கேள்வியை நீங்கள் எழுப்பீர்களே, ஆனால் நான் சொல்லக்கூடிய பதிலைத்தான் நீங்களும் சொல்வீர்கள். இது உங்களுடைய உழைப்பால் கிடைத்ததா, உங்களுடைய பிறப்பால் கிடைத்ததா? அப்போ அது சம்பந்தமாக நாடு தமிழ்நாட்டில் ஒரு டிபேட் நடந்தே தீரும், ஒரு பொது விவாதம் நடந்தே தீரும். அதற்கு நீங்கள் அஞ்சக்கூடாது. திமுகவும் சரி, உதயநிதி ஸ்டாலினும் சரி, அதற்கு அஞ்சக்கூடாது. அதுதான் ஜனநாயகம். தனிப்பட்ட முறையில் உங்களை விமர்சிக்கலை, நிச்சயமாக விமர்சிக்கலை. பர்சனலாக உங்களை விமர்சிக்கவும் மாட்டோம். அது கேவலமான அரசியல். ஒருபோதும் நாம் அதை செய்ய மாட்டோம், நிச்சயமாக அதை செய்ய மாட்டோம். பவள விழா காணக்கூடிய ஒரு கட்சி இன்றைக்கு ஒரு பெரிய தவறை செய்திருக்கிறது. இந்த 3.5 வருஷத்தில் பெரிய தப்பு எதுவும் இந்த கவர்மெண்ட்டில் நடக்கலைன்னு தான் நான் நம்புகிறேன். ஆனால் இந்த சம்பவம் உதயநிதி துணை பிரதமர் முதலமைச்சரானதும், செந்தில் பாலாஜி எலிவேட் ஆனதும் திமுகவுக்கு மிகப்பெரிய அவப்பெயரை கொண்டு வந்திருக்கு. இது பெரும் சரிவு. லட்சக்கணக்கான லட்சோபலட்சம் நல்லவர்களின் ஆதரவை திமுக இழக்க தொடங்கி இருக்கிறது. அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். நாளைக்கு தன்னுடைய செயல்பாடுகளால் அவர் நிரூபித்தால் மகிழ்ச்சி. பட் கான்செப்ட் என்ன? இன்றைக்கி எதுக்கு இவ்வளோ முட்டு கொடுக்குறீங்க? உங்களுடைய ப்ராக்சிஸை வச்சு ஏன் முட்டு கொடுக்குறீங்க? திரும்ப சொல்கிறேன் கார்த்தி, திமுக ஏற்றுக்கொண்டதை போல ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், உதயநிதி துணை முதலமைச்சரானது என்று எதன் அடிப்படையில் திமுக எதிர்பார்க்க முடியும்? ஓகே, இன்னொரு கேள்வி ஒன்று வருது சார். அதாவது திமுக அதிமுகவை பேசும்போது இல்லை உதயநிதி அவர்களோடு தொடர்ந்து பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அடிமை கூட்டம், அடிமையாக இருந்து தான் நீங்கள் இந்த பதவியெல்லாம் வாங்கினீங்க, தவழ்ந்து போய் தான் இந்த மாரி பதவி வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுகளை வைப்பாங்க. எடப்பாடி மீதும் சரி, மற்ற அமைச்சர்கள். இப்போது உதயநிதி அவர்கள் இந்த திமுகவுக்குள்ளாரே ஒரு 3.5 வருஷம் தான் ஆகுது. இப்போ ஒரு அமைச்சராகி துணை முதலமைச்சர் அளவுக்கு ஆகிட்டார். அவர் இந்த பவள விழாவில் வரும்போது எந்திரிச்சு நிற்கிறாங்க. சேகர் பாபு அவர்கள் ஒரு படி மேலே போய் அண்ணன் உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் அப்படின்றது இது என்ன சாசனம் சார்? அது அடிமை சாசனம்னா இது என்ன சாசனமாக நம்ம சொல்லணும்? இல்லை, வார்த்தைகளை சொல்லி யாரையும் இழிவுபடுத்த விட இல்லை, இழிவுபடுத்த விடலாம். அவங்க சொல்கிறாங்கன்னா அப்போ இதை நம்ம எப்படி பார்க்கணும், என்ன கண்ணோட்டத்தில் பார்க்கணும்? அதே தான் அவங்க கேள்வியில் உங்கள் பதில் இருக்குது. இது நான் அதை ரிப்பீட் பண்ண கூட அவசியம் கிடையாது. இதுக்கு பேர் ஆங்கிலத்தில் சைக்கோஃபன்சி, முகஸ்துதி. இது ஜெயலலிதா 99-96 ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்தது. 120 அடி கட் அவுட்டு, மலர்களை போட்டு அது மேலே காரை ஓட்டிகிட்டு போகிறது, அது மேலே நடந்து வர்றது, தேனே மானே அப்படின்னு புகழ்கிறது, கார் உள்ளவும் கடல் உள்ளவும் புரட்சி தலைவர் அம்மா தான் சிஎம் நிரந்தர முதலமைச்சர்ன்றது, இப்படியெல்லாம் தொடர்ந்து பேசினாங்க. போஸ்டர் அடித்து ஒட்டினாங்க, கவிதைகள் படித்தாங்க. 91-96 2001-6 கொஞ்சம் குறைஞ்சிது. 2011 பிறகு ஓரளவு குறைஞ்சிது. இந்த சைக்கோஃபன்ஸின்னு ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் இருக்குது. தமிழில் சொன்னால் முகஸ்துதி, முகத்துக்கு முகம் ஒருத்தனை புகழ்கிறது.
இது ஜனநாயகத்துக்கு எதிரான, ஜனநாயகத்துக்கு சவால் விடக்கூடிய ஆபத்துக்களில் முகஸ்துதியும் ஒன்று. ஒரு தலைவனை, ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு தலைவனை, அரசியல் தலைவனை இப்படி புகழ்வது என்பது இவர்கள் அடிப்படையில் போலியானவர்கள் இப்படிலாம். ஏன்னா ஜெயலலிதாவை அப்படி புகழ்ந்தவன் பாதி பேர் இன்றைக்கி திமுகவில் இருக்கான். இந்த முத்துசாமி, கண்ணப்பன், ரகுபதி இவங்கெல்லாம் 96 நான் பார்த்துருக்கேன். நீங்கள்லாம் பிறந்திருக்க மாட்டீங்க. அப்போ இவர்கள் ஜெயலலிதாவை புகழ்ந்து பேசிய வார்த்தைகள் கேட்டிங்கன்னா கூசும் உடம்பெல்லாம். இன்றைக்கி அவங்கெல்லாம் திமுகவில் இருக்காங்க. அதே தான் இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலினை புகழ்ந்து பேசுபவர்கள் நாளை அரசியல் கணக்குகள் மாறினால் இவர்கள் எங்கே இருப்பாங்கன்றதை உங்கள் முடிவுக்கு நான் விட்டு விடுகிறேன். இது உதயநிதி ஸ்டாலினுக்கும் தெரியும், மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் தெரியும். இந்த முகஸ்துதிகளை பார்த்து அவர்கள் ஒன்றும் மயங்க மாட்டார்கள். உண்மையான திமுககாரன் இப்படி முகஸ்துதி பண்ண மாட்டான். அவனுக்கு தெரியும் இது என்ன. முகஸ்துதிகள் சைக்கோஃபன்சி இன்றைக்கி பீக்குக்கு போயிட்டுருக்கு. நேற்று ஒரு நண்பர் ஒரு மதுரையில் ஒட்டப்பட்ட போஸ்டர் அனுப்பியிருந்தார். உதயநிதி முதலமைச்சராக பொறுப்பேற்றோன்னா உதயநிதி போஸ்டரை பெருசாக போட்டு அதுக்கு அடுத்த பாதி ஃபோட்டோ ஸ்டாலின், ஸ்டாம்பு சைஸில் கலைஞர், பெரியார் அண்ணாலாம் குட்டி குட்டி ஸ்டாம்பு, வாழும் 3ஆம் கலைஞரே பார்த்துருப்பீங்க. இது ஜெயலலிதாவுக்கு பண்ணது. கன்னி மேரியாலாம் சித்தரித்து போஸ்ட் ஓட்டி அதுக்கு ஸ்பெஷல் ப்ரேயர்ஸ் நடத்த போகிறோம், பாவ மன்னிப்பு கேட்டுன்னு ஒரு சர்ச்சில் சொல்லி அந்த ப்ரேயருக்கு ஸ்டே கேட்டு ஏடிஎம்கேகாரன் கோர்ட்டுக்கு போய் இதெல்லாம் நடந்தது 94, 95. வரலாறில் இந்த மாதிரியான கோமாளி கூத்துக்கள் ஒன்றும் புதுசு கிடையாது. விவிலியத்தில் பைபிளில் ஒரு வாசகம் வரும், there is nothing new under the sun. இந்த சூரியனுக்கு கீழே எதுவுமே புதுசு இல்லை, நிகழ்ந்தது தான் மறுபடியும் நிகழுது. 91, 96 என்ன நடந்ததோ அது கிட்டத்தட்ட இப்போ மறுபடியும் நடக்குது. ஆகவே இந்த சைக்கோஃபன்சி என்ற ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய அந்த முகஸ்துதிகள் ஜனநாயகத்தின் சாபக்கேடு, ஜனநாயகத்துக்கு எதிரான அந்த போக்குகளில் ரொம்ப முக்கியமானது ஒன்று. மன்னராட்சியில் நடக்கக்கூடியதெல்லாம் மக்களாட்சியில் இன்றைக்கி நடக்குது. இது அப்படியே 91, 96 நடந்தது. இதே தான் நடந்தது. கன்னி மேரியா சித்தரித்து போடுறது, 120 அடி கட் அவுட்டு, தேனும் பாலும் ஓடுன்றது, மலர் படுகை மலர்களை போட்டு அது மேலே நடந்து வர்றது, கொஞ்சமாக நடந்தது அட்டூழியம். இன்றைக்கி அவ்வளோ நடக்கலை. ஆனால் இந்த தனி மனித புகழுரைகள் நீங்கள் எங்கே போய் நிறுத்தும்னு உங்களுக்கு புரியுதில்லை. ஏன் இது நடக்குது? திறமை இல்லாதவர்கள் பதவி வேணும்னு உதயநிதி கிட்ட போய் நிற்கிறாங்க. இன்றைக்கி அடுத்த பவர் சென்டர் அவர் தான் இல்லையா? மெயின் பவர் சென்டர் அவர் தான். உதயநிதியை பிடிச்சிங்கன்னா நீங்கள் திமுகவில் என்ன வேணால் சாதிச்சிடலாம். அப்போ உதயநிதியை குட் புக்ஸில் வைக்கணும் அப்படின்னா உதயநிதியை பாராட்டி புகழ்ந்து சிலோசுவாங்க. அது மாதிரி குறுநில மன்னர்கள் உருவாவாங்க. இப்போ ஸ்டாலினை சுற்றி குறுநில மன்னர்கள் உருவாவார்கள். இது ஜனநாயகத்துக்கு ஆபத்து, மறந்துடாதீங்க. வாரிசு அரசியலை நியாயப்படுத்தி பேசக்கூடிய நம்முடைய நண்பர்கள் ஒன்றை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அடுத்த தலைமுறையை பற்றி, அவருடைய மகன்கள், மகள்கள், அவருடைய குழந்தைகளின் முகங்களை ஒருமுறை கற்பனை செய்து பார்த்து கொண்டால் அவர்கள் வாரிசு அரசியலை நியாயப்படுத்தி பேச மாட்டார்கள். தனிப்பட்ட முறையில் எவர் மீது வருத்தமோ கோபமோ நமக்கு இல்லை. ஒரே ஒரு கேள்வி சார், என்னென்ன சவால்கள் இருக்குது? இப்போ ஒரு துணை முதலமைச்சர் ஆகிட்டார், அந்த பொறுப்புக்கு வந்துட்டார், இந்த புகழ்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. என்னென்ன சவால்கள் இருக்குது அவர் முன்னாடி? இல்லை, நான் இந்த கேள்விக்கு பதிலை வேறு மாதிரி இந்த கேள்வியை திருப்பி போடணும்னு பார்க்குறேன். தமிழ்நாட்டுக்கும் ஜனநாயகத்திற்கும் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சரால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சவால்கள் என்ன? அப்படி தான் நான் பார்க்குறேன். உதயநிதி ஸ்டாலின் முன்னால் இருக்கக்கூடிய சவால்களை பற்றி கவலைப்பட வேண்டியது உதயநிதி ஸ்டாலினும் திரு மு க ஸ்டாலினும் திமுகவும் திமுகவின் தோழமை கட்சிகளும் இந்த அரசும். நான் திருவாளர் பொதுஜனமாக வாக்களித்தவன், திமுகவுக்கு 3 முறை வாக்களித்தவன் என்கின்ற முறையில் 19, 21, 24 பிஜேபிக்கு எதிரான உறுதியான நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறார் என்பதற்காக திமுகவுக்கு வாக்களித்தவன் என்கின்ற முறையில் இந்த கேள்வியை, கார்த்தி கேட்ட இந்த கேள்வியை நான் திருப்பி போடுகிறேன். இந்த கேள்வியே தப்பு. 4 நாளாக இந்த கேள்வியை தான் எல்லா தொலைக்காட்சியும் விவாதிச்சுட்டு இருக்காங்க. நான் எப்படி என்னுடைய சிற்றறிவு கட்டிய வரியில் சொல்லுகிறேன்? நான் இந்த கேள்வியை திருப்பி போடுகிறேன். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக பதவியேற்றதால் ஜனநாயகத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய சவால்கள் என்ன? இந்த கேள்வியைத்தான் நான் உங்களை கேட்கிறேன். மக்கள் பதில் சொல்லட்டும். கண்டிப்பாக சார். மிக்க நன்றி. ஒரு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலோக்ஸின் சார்பாக மிக்க நன்றி. நன்றி சார்.